அதாவது வந்து இப்போது வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் எப்படி இருக்குன்னு கேட்டாலே உண்மையிலே சொல்கிறாங்க. ஒரு ஒரிஜினல் புலி கூட பண்ணியிருக்கேன்னு இந்த மீடியா ப்ரொசஸ் எல்லாருக்கும் சொல்லி சொல்லி வீட்டில் என் ஒய்ஃப் வந்து தோசை ஊற்றான்னு கேட்டால் கூட ஆமாம்மா உண்மையிலே ஒரு ஒரிஜினல் புலி கூட தான் பண்ணியிருக்கேன் அந்த அளவு சொல்கிற மாதிரி வந்துடுச்சு. அவன் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்து முதல்ல வந்து மீடியா ஊடகம் எல்லார பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி, மாலை வணக்கம். அதே போல் என்னுடைய அழைப்பை ஏற்று கண்டிப்பாக தம்பிக்காக நான் வருவேன்டா அப்படின்னு சொன்ன சூரிய அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. அப்புறம் வந்து என்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ண தாம்சன் சார். ஆமாம், நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னா அது காரணம் தாம்சன் சார் தான். என்னுடைய நண்பன் உதயராஜ் இங்கே வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், என் நண்பன் மூலியமாக தான் வந்து அண்ணனை போய் நான் சந்தித்து அந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு இன்றைக்கி நான் அந்த மாதிரி வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி என்னென்னா, இதே பிரசாத் ஸ்டுடியோவில் காவிரி தெரு ஆப்போசிட்டில் நான் ஒரு வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன். அதே அந்த காவிரி தெருவில் முத்துலட்சுமி ஹோட்டலில் அதை நான் இலை எடுத்துகிட்டு இருந்தேன், ஹோட்டலில் வேலை செஞ்சேன். ஸோ இன்றைக்கி பிரசாத் லேபுக்கு வெளில லாரிலாம் நிறுத்திட்டு, ஏன்னா க்ரீஸ் அடிக்க அங்கே இடம் கிடையாது, வெளியில் தான் க்ரீஸ்லாம் அடிச்சிருக்கேன் லாரிக்கு. இன்றைக்கி என்னுடைய படம் ஒரு பேனரில் வச்சு ஆனால் நீங்கள் தான் இதில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து என்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு சுரேஷ் சார் வந்து என்கிட்ட கதை சொன்னப்போ, தம்பி உங்களை வந்து ஏதோ குக் வித் கோமாலாம் பார்த்துருக்கேன், என் பையனுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க. சூப்பர், நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் புலி கூட படம் பண்ணுறீங்கப்பா அப்படின்னாங்க. சரி சார் பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னா. அப்புறம் வந்து யுவன் சார் மியூசிக் சொன்னாங்க. சரி சார் பண்ணல சார், எப்போ சார் போகலாம் சார் அப்படின்னா. இல்லை ஒரு 1 year ஆகும் தம்பி, வெயிட் பண்ணப்பா, இன்னும் புலி கிடைக்கலன்னாரு. சரின்னு சொல்லிட்டு புலியெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாப்புல. வந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணாரு, தம்பி புலி கிடச்சிருச்சுப்பா வாப்பா போகலாம் அப்படின்னாப்புல. சரி, அங்கே போனதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டு போயிட்டோம். அங்கே ஒரு 6 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. தக்கட்டா என்ன மத்தோயான. நான் அப்படியே ஒன் சைடு பேக்கை மாட்டின்னு போயிட்டு உட்காந்து, என்னம்மா ஏதோ பேசிக்கிறாங்களே என்னது அப்படின்னா. ஒன்றும் இல்லை தம்பி, ஏதோ புலி கூட ஏதோ ஒரு தம்பி நடிக்க வந்திருக்கானா, ஆம்புலன்ஸ் எங்கே இருக்குது, இந்த இன்சூரன்ஸ்லாம் எப்படி போடணுன்றது பேசிகிட்டு இருக்காங்க. என்ன புரியலண்ணே யார் அப்படின்னா. இவர் அங்கே பேசாம இரு, புலி கிடச்சிச்சு, ஒரு வெயிட் பண்ணு, உண்மையிலே வந்து சூப்பரான புலி கிடச்சிருக்கு தம்பி, வேற லெவலில் பண்ணுறேன்னு. இவர் வெளியே அந்த கேட் இருக்குல்ல, அது வெளியில் வச்சுட்டு கேமராலாம் வச்சுட்டு நின்றுவாப்புல. பலகா மெல்லமா புலி மேலே படு, புலி மூஞ்ச பாரு தம்பி பாருப்பா. ஏங்க நான் இருங்க ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேங்க, அது என்னைய பார்த்துரும் பயமாக இருக்கு இருங்க அப்படின்னு ஹீரோயினியெல்லாம் இது பண்ணுவாப்புல. அப்படியே பிச்சுட்டு மெல்லமாக போட்டு அப்படியே புலி மேலே பத்திரமா 3 பேரும் பாடுங்க. இதில் வந்து மாண்டேஜ் சீன்லாம் எடுக்குது, அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்துடுவாங்க. ஆனால் இன்னைக்கு புலிக்கு பல்லு விலைக்கு ஒரு புரியலப்பா என்னது யார் சொன்னது, டைரக்டர் சார் சொல்லுது புலிக்கு பல்லு விலைக்கு ஒரு சீனு. தம்பி புலிக்கு வந்து காட்டில் இருக்க பல்லுலாம் விளக்காது, அதனால நீ வேற ஏதாவது பண்ணுன்னா பல்லு விளக்க வேணான்னா கேக்கு ஊட்டி விடுற மாதிரி சூப்பர்ப்பா நைஸ்பா அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து உண்மையே பயந்து தான் பண்ணாங்கன்ட்டு. உண்மையிலே பயம் எங்களுக்கு தான் இருந்தது, ஏன்னா புலி வாயை திறந்தாலே நானும் ஹீரோயின் உள்ளே போயிட்டு வெளில வரும், அந்த அளவு தான் வந்து புலி வந்து எல்லாமே அது பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து ப்ரொடியூசர்லாம் வந்து நீங்களாம் ஒரு வாரத்துக்கு கூட என்னை பற்றி கேட்கவே இல்லைல்ல, வந்து கேட்டுட்டு என்ன சொன்னீங்க, இல்லை உண்மையிலே டெய்லியும் கேட்போம், படம் முடிஞ்சா கேட்பேன், சூப்பராக முடிஞ்சிருச்சு, நல்லா இருந்தால் கேட்பீங்க, புகழ் முடிஞ்சானா இருந்தானா ஒரு வாரத்துக்கு கேட்டிருப்பீங்களா, கேட்டது கிடையாது இல்லை. அதே போல் ப்ரொடியூசருங்களாம் வந்து சொல்லியாக்கணும், ஷூட்டிங்கு வந்தால் தானே, ஷூட்டிங் எப்போ காசு கேட்டாலும் தம்பி போட்டு விட்டோம்பா கார்த்திட்டு இருக்கானே அப்படின்னா, இவர் ஒன் சைடு பேக் மாட்டிக்கிட்டு அழகா ஜாலி தம்பி போனோமா ஷூட் ரெடி வாங்க ஒன் சைடு பார்க்கலாம், சரி பத்திரம் பேக் பத்திரம் அப்படின்னு எங்கள் பணம் போட்டாங்க, நேற்று நைட்டு போட்டாங்க, காலைல ஷூட்டு. அவங்க கேட்குறப்பெல்லாம் பணத்தை மட்டும் போடுவாங்க. ஷூட்டிங் வந்தாலும் ஒரே ஒரு நாள் வந்து கிளைமேக்ஸுக்கு வந்தாங்க, அப்போ தான் எனக்கே தெரியும் அவங்க தான் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு. அது மாதிரி பணத்தெல்லாம் கொடுத்து சூப்பராக வந்து எனக்காக, ஏன்னா யார்ட்டையா போய் நான் ஒரு 10,000 கேட்டால் கூட எப்போ திருப்பி தருவேன்னு கேட்பாங்க, என்னை நம்பி வந்து இவ்வளோ பணத்தை போட்டு ஹெல்ப் பண்ண ரொம்ப தேங்க்யூ ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் டைரக்டர் சாருக்கும் அதே நன்றி தான், ஏன்னா வந்து யுவன் சார் இதில் இருக்கார், புலி இருக்குன்னாப்புல ரெண்டுமே இதில் இருக்குது, ஒரிஜினல்னாப்புல ஒரிஜினல் தான் பண்ணியிருக்கோம். ஸோ டைரக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதே போல் ஹீரோயின் ஷெரீனும் நானும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில், 2 பேருக்குமே அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். கெமிஸ்ட்ரி என்னது, அதான் சார், அதான் நீங்கள் வராங்க சார், உள்ளே வராங்க சார், நீங்கள் தயவுசெய்து வராங்க.